வெல்கம் டு ஐ லவ் யூ யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, பெரிய குளம். அது அந்த குளத்தை தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. ரோடு, இந்த ரோட்டில் இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பாருங்க. கடல் போல் காட்சி இருக்குது பாருங்க. அலை எவ்வளோ அழகாக வருது. குளம் தான், ஆனால் கடல் மாதிரி அலை, சின்ன சின்ன அலைகள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க. ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. போட்டிங்லாம் விட்டாங்கன்னா நல்லா போகலாம். பாருங்க எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. பாருங்க அலை எப்படி வருதுன்னு பாருங்க. கரை அங்க இருக்கு. கரையில இருந்து நான் மறுகரையில நிக்கிறேன். எவ்வளவு நீளம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அலை அப்படியே தவழ்ந்து வருது. அலை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஒரு கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல் தெரிஞ்சா, அந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பணம் அந்த கல்லுக்கு முக்கா குளம் அது கண்டிருக்கு. அப்போ இந்த குளத்துடைய ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. காற்று நல்லா காற்று இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில இருக்க டென்ஷன் பூராமே குறைஞ்சிரும். அவ்வளோ அழகா இருக்கு கேட்டான். அப்பா செம. காற்று நல்லா காற்று. இங்க பாருங்க, இப்போ அந்த கல் பக்கத்துல நம்ம வந்துட்டோம். தெரியுதா? கல் தெரியுது பார்த்தீங்களா? அதாவது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது பார்த்தீங்களா, இதுதான் நீர் திறந்து வைக்கக்கூடிய இடம். அதாவது இந்த குளத்துல இருந்து பக்கத்துல இருக்க வயல்களுக்கு பூராமே நீர் பாசனம் பெய்கிட்டு இருக்கு. அந்த நீர் பாசனத்துக்கு திறந்து விடக்கூடிய லாக்கு இதுதான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கிளைமேட் சூப்பரா இருக்குங்க. ஆமா, சனி ஞாயிறுல வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாருங்க குளத்தினுடைய கரையில இருந்து நம்ம எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஆடெல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆடு நல்லா குளிப்பாட்டி நம்ம இப்போ வந்து குளத்தினுடைய அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிக்கு நம்ம அப்போ பார்த்தீங்களா குளம். இந்த குளம் முதல்ல சுருங்கி பின்னாடி ரொம்ப விரிஞ்சு அவ்வளோ கடல் போல காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. அதாவது கரையில இருந்து மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு. இதுதான் சுந்தரபாண்டியபுரம் ஊர்.